இந்த பாட்டரங்கை நிறைவு செய்ய வருகிறார் தோழர் வையவன். வையவன் நம் கட்சிக்கு வாய்த்த பெய்யன பெய்யும் மழையவன். பலராலும் சிந்தனையாளன் தந்தா சேர்ப்பு அதிரடி மன்னன் என்றே அறியப்பட்டவர். பிறந்து வளர்ந்தது வேறு ஊர் ஆயினும் இப்போது இருப்பது திருவண்ணாமலையில். கிரிவலம் வரும் கிறுக்ககள் நடுவே தமிழ் வளம் வரும் தாயுமானவன். எனக்கு இவன் தம்பியுமானவன், எனக்கு இவன் தம்பியுமானவன். ஆம், சொந்த உறவால் எனக்கு தம்பி. தமிழின் எந்த பகையும் இப்பிச்சாய எழுவான் போருக்கு இவனே முந்தி. என்றும் இவன் ஒரு காளை, இவன் கவிதைகள் வரலாறு படைக்கும் நாளை. எடடா தம்பி வாளை, இது இடி முரசங்கள் அதிரும் வேளை. வந்து கவிதை பாடு, தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழ் பண்பாடு. உலைக்கூடத்தில் பழுக்க காய்ச்சிய இரும்பெடுத்து மாடுகளுக்கு சூடு போடுவார்கள். அதுபோல் தன் தலைக்கூடத்தில் பழுக்க காய்ச்சிய சொல்லெடுத்து சவுண்டி சமுதாயத்திற்கு சூடு கொடுக்கும் காட்டை கவிஞர் எங்கள் தலைமை சொற்கொள்ளர் தோழர் தமிழேந்தி அவர்களே. கொள்ளை இன்பத்தை கொள்ளையில் புதைத்துவிட்டு கொண்ட கொள்கை இன்பத்தில் வாழ்வை அமைத்துக் கொண்டு உறுதியான மனத்தோடு உடன்பாட வந்திருக்கும் கவிஞர் பெருமக்களே, தங்கள் குழந்தைகளை தெருவிலே விளையாட விட்டு பெருந்தன்மையோடு துவைத்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் தலைதாழ்ந்த வணக்கம். கோட்டை கவியரங்கை கொண்டாடி மகிழும் இந்த வேலூர் மாவட்டத்துக்காரன் நான். இன்று அரசு நிர்வாகத்தின் வசதிக்காக நான் வெளி மாவட்டத்துக்காரனாக மாறியிருக்கிறேன். பிரித்தாளுவதிலே எப்போதுமே அரசுகளுக்கு ஒரு அலாதி இன்பம். பிரித்தாளுவதிலே எப்போதுமே அரசுகளுக்கு ஒரு அலாதி இன்பம். ஆனால் தமிழர்களை எத்தனை முறை கூறு போட்டு எப்படியெல்லாம் பிரித்து வைத்தாலும் அவன் மீண்டும் மீண்டும் கூடிக்கொள்வான் என்பதற்கு வரலாற்றின் வழிநெறிகளும் சான்று உண்டு. அதற்கு சான்று இந்த அரங்கம். வேலூர் மண் விடுதலைக்கு வித்திட்ட மண். இன்னும் எத்தனையோ விடுதலைகள் இந்த மண்ணிலிருந்தே, இந்த வேலூர் மண்ணிலிருந்தே வெளிப்படும் என்பதை உறுதியாக நம்புவோம். பிரிந்து கிடப்பதிலே மகிழ்ச்சி காண்கிற இனம் தமிழினம். பிரிந்திருந்தால் தானே கூடிடும் இன்பத்தை குறைவின்றி அனுபவிக்க முடியும். அதனால்தான் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் ஆயினும் அன்று சேர சோழ பாண்டியர்களாக பிரிந்திருந்தான் தமிழன். இன்று இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன மதங்களாய் பிரிந்து கிடக்கிறார். பேரரசுகளின் கீழ் சிற்றரசர்களைப் போல பெருமதங்களின் கீழும் பிளவுகளுக்கு பஞ்சமில்லை. கத்தோலிக், புராட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்தே, லப்பை, ராவுத்கர், மரக்காயர், பிராமணன், பத்திரியன், சூத்திரன், பஞ்சமன் என பிரிந்து கிடக்கும் பட்டியலின் நீளம் பெரிது, நீளம் பெரிது. அதுவும் இந்து என்னும் நஞ்சு மதத்திலோ வருண பிரிவுகளையும் தாண்டி உடைந்த கண்ணாடி துண்டுகளாய் 1000 ஜாதி பிரிவுகள். ஒட்ட வைக்க முடியாத இந்த பிளவுகளுக்கு நடுவில்தான், ஒட்ட வைக்க முடியாத இந்த பிளவுகளுக்கு நடுவில்தான் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது பல்பிடுங்கப்படாத பார்ப்பனையில். ஒட்ட வைக்க முடியாத இந்த பிளவுகளுக்கு நடுவில்தான் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது பல்பிடுங்கப்படாத பார்ப்பனியம். கட்சி பிளவு, கருத்து பிளவு, கொள்கை பிளவு, கோட்பாட்டு பிளவுகள் என சிதறு தேங்காயாய் சிதறி கிடக்கிறது தேசியம். ஒன்றுபடுவோம், போராடுவோம் என்பது மிகச்சிறந்த முழக்கங்கள். ஆனால் இவர்கள் ஒன்றுபடக்கூடாது என்பதற்காக ஓயாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் பகைவர்கள். வருணமாய் சாதியாய் வகிர்ந்து விடப்பட்டிருந்தாலும் மொழி என்னும் உயிரால் தேடி கிடக்கின்றன தேசியங்கள். மொழியின் கழுத்து முழுவதுமாய் நசுக்கப்படும் போது இனத்தின் பிணம் எங்கேனும் விழுந்து கிடக்கும். எங்கே அடித்தால் சாவார்கள் என்று தெரிந்து கொண்டு மொழியின் தலை மீது மோதுகிறது சனாதனம். இந்த மண்ணில் தமிழனாய் தமிழச்சியாய் பிறக்கும் ஒரு குழந்தைக்கு ஏற்படும் முதல் விபத்து அதன் பெயர். முதல் விபத்து அதன் பெயர். நாளும் கோளும் நட்சத்திரமும் பார்த்து வடமொழியில் பெயர் வைப்பதில் தொடங்குகிறது அந்த தொற்று நோய். பின் கல்வி, வழிபாடு, திருமணம், வீடு என தவக்குழி வரை கவுண்டிகளின் வடமொழி. வள்ளுவத்தின் பெருமையை
வாய்கையே பேசி ஆட்சிக்கு வந்த கடைவேட்டிகள் ஆரிய அழுக்கை துடைக்காமல் அதனோடு ஆலிங்கனம் செய்து மயங்கி கிடக்கின்றன. இந்திய தேசிய சிலந்தி வரையில் பூச்சிகளாய் சிக்கியுள்ளன பெருமைக்குரிய மொழிவழி தேசியங்கள். மாநில ஆட்சியெல்லாம் வெறும் குத்தடை ஆட்சிகளே. எல்லா மாநிலங்களும் தில்லியின் வேட்டைக்காடு, ஆனால் தில்லியோ அமெரிக்காவின் வேட்டைக்காடு. அயல்நாட்டு முதலீடு, அயல்நாட்டு பொருள் விற்பனை, அயல்நாட்டு தலையீடு, அயல்நாட்டு ஒப்பந்தம் என இந்தியா உலக நாடுகளின் குப்பை தொட்டி ஆகிவிட்டது. மண்வளம், மழை வளம், காட்டு வளம், காற்று வளம் எல்லாம் இன்று உலக வளம் போய்விட்டன. காற்றை நஞ்சாக்கும் ஆலைகள், மண்ணை நஞ்சாக்கும் ரசாயன உரங்கள், இயற்கை வேளாண்மையை நசுக்கும் மலட்டு விதை உற்பத்தி, நம் மண்ணில் நீரை உறிஞ்சி நாட்டே தெற்றி மூத்திரங்கள், இதற்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டு கொள்ளையடிக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மைய மாநில அரசுகள் ஜனநாயக பொறுப்பிகள். விருந்தோம்பி வேளாண்மை செய்த குடி இன்று விரும்பி தற்கொலை செய்து கொள்கிறது. விருந்தோம்பி வேளாண்மை செய்த குடி இன்று விரும்பி தற்கொலை செய்து கொள்கிறது. சதுரமான வயல்கள் இன்று தவக்குழிகளாய் காட்சியளிக்கின்றன. அடுக்கி வைத்த உரமூட்டைகள் பயிர்களுக்கு வாய்க்கரிசியாய் நின்று பயமுறுத்துகிறது. உயிர்த்தன்மையோடு இருந்த மண்ணும் விவசாயமும் வாயில் நிறை கொள்ள மல்லாந்து படுத்திவிட்டது. ஒன்று போட்டால் 100 கொடுத்த பூமி இன்று 1 போட்டால் அரை கூட எடுக்க முடியாத அளவுக்கு அயர்ந்து சோர்ந்து விட்டது. வயலாடை கழித்து தானியமணி குலுங்க சிரித்த பூமகளின் மேனியெல்லாம் இன்று படை, தேமல், பொறி, சிறங்கு, வெண்குட்டம். வைக்கோலில் வீசும் ரசாயன நெடியில் கிணறி வருத்தத்தோடு முகம் செலுக்கின்றன வயல் மாடுகள். மனம் கவர்ந்த மலர்களிலும் கூட மரண வாடை வீசுகிறது. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை எல்லாம் இன்று சல்பேட்டும் பாஸ்போர்ட்டும் சாப்பிட்டு விட்டன. பசுமை புரட்சியின் வெற்றி இயற்கையை நெஞ்சாக்குவதுதானா? இதன் விளைவு இயல்பான பிள்ளை பேறுகள் எல்லாம் கத்திரிக்கோள்களின் கைவசமாயின. சுதந்திர போர்வியல் சுரண்டல் நரிகளின் ஆட்சி இந்நாட்டில் சாதித்ததெல்லாம் மண்ணை மலராக்கியதுதான். இது விவசாய நாடு எனும் விவசாயிகளால் ஆளப்படாத நாடு. இங்கு வேளாளர்கள் எல்லாம் வெறும் வாக்காளர்கள் தான். விவசாயி பட்டினியாகவும் விவசாயமே தெரியாதவன் வயிறு முட்டவும் சாப்பிடுகிற ஒரே நாடு நம் நாடுதான். உலகமய போதைக்கு உள்நாட்டை காட்டிக் கொடுத்து கலகம் செய்கின்ற அரசுகளே இந்த நாட்டின் காவல் தெய்வங்கள். விதை தூவியும் விஞ்ஞான வாழ்வீசியும் பொருளாதார பொறி வைத்தும் ஒவ்வொரு நாடாய் பிடித்து கொன்று வருகிறது அமெரிக்க கழுகு. அந்த கழுகோடு ஒப்பந்தம் போட கை நீட்டி ஓடுகிறான் மன்மோகன். இந்த நாடு எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, இதை சமாதி மேலாக்காமல் விடமாட்டோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டே வருகிறார்கள் மைய அரசை ஆள்பவர்கள். வாங்கியிருக்கும் கடனுக்கு அமீனாவாய் நுழைகிறான் அமெரிக்கா. அதற்கு அச்சாரம் தான் அணு ஒப்பந்தம். எல்லா உரிமைகளையும் இழந்து மீண்டும் ஒரு அடிமை நாடாய் சரியப் போகிறது இந்த சரித்திர பூமி. ஆங்கிலேயன் சுரண்டிக் கொண்டிருந்த இந்த மண்ணை ஆரியன் சுரண்டிக் கொண்டிருக்கிறான். அவனது முகமூடி இந்து என்னும் வெறியிலே இங்குள்ள சூத்திர ஜாதியும் ஆரியனின் கைப்பாவையாய் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். கணவாய்கள் வழியாக நுழைந்த களவாணிகள் நம் சொந்த மண்ணின் வாழ்வியல் நெறிகளை சிரித்து விரட்டினர். ராமன் கதையும் கிருஷ்ணன் கதையும் இந்த தேசத்தின் தீர்க்க முடியாத புற்றுநோய்களாகிவிட்டன. இன்று ராமன் பெயரால் தேசமெங்கும் ரத்த ஆறு ஓடுகின்றது. ரத்தத்தில் ஸ்நானம் செய்து கொண்ட மோடிக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் மற்றும் ஒரு முறை வாய்ப்பு. இந்த தேசமே ஆடிவிட்டது பதறி. கடலுக்கடியில் உள்ள மணல் மேட்டை ராமர் பாலம் என கதை கட்டி சேது சமுதிர திட்டத்தை குறைத்து விட்டார்கள் குழி வெட்டி. தங்க நாற்கர சாலை அமைக்கும் போது ராமன் கால் நடந்த புனித இடங்கள் மீது காற்றாலை வரவில்லையா? இவர்களின் கொள்ளை சண்டையில் இங்கு கொள்கைகள் குத்துயிரும் குறையருமாய் இருக்கின்றன. தமிழகத்திற்கு வளம் சேர்க்கும் எந்த திட்டத்தையும் மைய அரசு எப்போதும் தன் மனதார ஒப்பியதே இல்லை. வடக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கும், தெற்கு தேய்ந்து கொண்டே இருக்கும் என்று எப்போதுமே மனப்பால் பிடிக்க இயலாது. வள்ளுவன் பிறந்த மண், வள்ளலார் வாழ்ந்த மண், பெரியார் சுமந்த மண், எங்கள் ஆணைமுத்து வாழ்கிற இந்த மண் எப்போதுமே ஏமாடியாய் இருந்து விடாது. எங்கள் உறக்கம் எப்போதுமே தற்காலிகமானதுதான். புறநானூற்று வீரம் இன்னும் பொதுங்கிவிட இல்லை என ஈழத்து மண் எமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது. மின்சார சுரண்டல், நிலக்கரி சுரண்டல் போலவே எங்கள் பண்பாட்டின் மீதும் உங்கள் சுரண்டல் பலவந்தமாக இருக்குமானால் இந்த நரிகளே தயாராக இருங்கள், ஆரிய நரிகளே தயாராக இருங்கள். இன்னொரு போர் மூலம் அது பங்காளிகள் போட்டுக் கொள்ளும் பாரத சண்டையாக இருக்காது. மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் பார்வையோடு இந்திய ஒன்றியத்தில் அவரவர் பங்கை கேட்கின்ற தேசிய இனங்களின் உரிமை போராகவே அது இருக்கும்.